ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நாம் இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவனோட இடத்துக்கு கூட்டு போனது மட்டும் இல்லாமல் அங்கே அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் இடம் மாதிரியே க்ரியேட் பண்ணி வச்சிருந்தான். ஆனால் அவள் உண்மையை சொல்லிட்டா, என் மனசில் சேச்சோனை தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவள் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் உண்ணாவிரதம் இருந்து ஹீரோவை வர வச்சு டபுக்குன்னு கிஸ் பண்ணியிருப்பா. நமக்கே ஒன்றும் புரியாமல் இருந்திருக்கும். ஆனால் அவள் கிஸ் பண்ணதுலேயும் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா 2 பேரும் ஸ்வைப் ஆகிப்பாங்க. அங்கே சுற்றி இடி மின்னல், அது மட்டும் இல்லாமல் அந்த மரம் மாதிரியே அங்கேயும் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்களா, அதனால 2 பேரும் பாடி ஸ்வைப் ஆகிக்கிறாங்க. ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாயிடுது. எப்படி நீ இது பண்ண? அப்போ நம்ம கிஸ் பண்ணப்போ 2 பேரும் இப்போ மாறிக்கிட்டோம்ல, அதனால தான் நான் கிஸ் பண்ணேன், மற்றபடி உனக்கு கிஸ் பண்ணலாம் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு ஐயோ எச்சி 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 எச்சின்னு தொடச்சிட்டு இருக்கிறா. உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன். என்னை எத்தனை நாள் அடைச்சி வச்ச? நான் என்ன கத்துனேன், ஆனால் நீ வந்து என்னை கேட்டியா? கேட்கலல்ல. இப்போ உன் பாடிக்குள்ளே நான் இருக்கேன், என் பாடிக்குள்ளே நீ இருக்க அப்படின்ட்டு இவங்க கிஸ் பண்ண டைமிங் வேறு கரெக்டாக விடிகிற நேரம் போல். மறுபடியும் இவன் கிஸ் பண்ண பார்க்கும்போது அதுக்கு இடி மின்னல் தான் வேணும், இல்லைன்னா ஸ்வைப் ஆக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இப்போ நீ பண்ணலை உன கழுத்தை நினச்சி கொன்றுவான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கழுத்தை பிடிக்கும்போது, சாரி அவன் கழுத்தை பிடிக்கும்போது ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, என்ன தைரியம் இருந்தால் என் மாஸ்டர் மாதிரியே நீ கையை வைப்ப அப்படின்ட்டு, மாஸ்டர் இவனை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பைக்கிட்டே கேட்குறான். ஓ இப்போ நம்ம அவன் பாடியில் இருக்கோம்ல, அவனை ஜெயிலில் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நயாசுக்கா எஸ்கேப் ஆகிட்டு, அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னப்பா இவன் ட்ரெஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, பார்க்குறவங்கலாம் பட்டுக்கு பட்டுக்குன்னு காலில் விழுறான், ஐயோ எல்லாரும் ஏந்திரிங்க இப்படிலாம் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு இப்படி மாஸ்டர் பேசுகிறத பார்த்தோன்னே அவனுக்கே ஒரு டவுட் வருது. மாஸ்டர் என்ன 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 அது வந்துட்டு நம்மளோட மந்திரிகள்லாம் நீங்கள் வந்ததை நினச்சி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உட்காருவீங்களே சிம்மாசனம், அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரணுமா, அதை ஏன் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணக்கூடாதா? அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்ததால் அப்படிங்கும்போது அவன் அங்கே போவ எல்லாருமே கும்பிட்றோன்னு இவன் இன்னும் ஷாக்காயிரா, பயந்துடுறா. அப்போது அங்கே இருக்கிற மந்திரி வந்துட்டு, நீங்கள் வந்ததை வரவேற்க நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். ஓஹோ ஏதாவது வச்சுருப்பாங்க போல், ஏதாவது காசு கீசு கொடுப்பானுங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது, அங்கேருந்து ஒரு ஃபேரியை இழுத்துட்டு வராங்க, ஒரு ஆண் தேவதையை. வந்தது மட்டும் இல்லாமல், இதுதான் உங்கள் கிஃப்ட்டு. என்னது ஏன் கிஃப்டா? ஆமா. இவன் நம்ம நாட்ட உளவு பார்க்க வந்த ஒருத்தன். இவன குடுத்து, இவன நீங்க கொன்னீங்கன்னா, அது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்படிங்கும்போது, என்னது நான் கொல்லணுமா? ஆகா! இவ்வளோ கொடூரமா இருந்திருக்கானா அவன்? இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்படிங்கிறப்ப, ஹீரோவோட தம்பி வேற குறுகுறுன்னு பார்க்குறான். இவன் என்ன இப்படி தயங்கிட்டு இருக்கான்ட்டு. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட வாள தூக்கி ஹீரோயின் கையில குடுக்கும்போது, இன்னும் இந்த வாள தூக்கக்கூட முடியல. அ என்ன பண்றது? எப்படியாவது தூக்கி எறிய பார்க்கணுன்ட்டு, ம்ன்னு முக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல வந்துட்டு ஃபேரியே உன்னை நான் மன்னிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, உன் கையால் மன்னிப்பெல்லாம் எனக்கு வேணாம், என்ன நீ கொல்லுனாலும் கொல்லு, என்ன இருந்தாலும் நான் ஒரு தேவதை, அந்த ஆணவத்தோட சாவாங்கும்போது, அட லூசு பயலே, ஏன்டா உனக்கு நானே உயிர் பிச்சை கொடுத்தாலும் வம்படியாக கத்தியை கழுத்துக்கு வைக்கிறேன்னு யோசிக்கிற, பேசாமல் இரு அப்படின்ட்டு அப்படியே எடுத்து சுற்றுன்னு சுற்றி தூக்கி போட்டு, இங்கே பாருங்க நான் இப்போ தான் வந்திருக்கேன், இப்போது நான் இவனை நிராயுத பாணியாக கொன்னுட்டா அது எனக்கே அவமானம், அதனால இவன் போகட்டும், அங்கே சொல்லட்டும், அவங்க படையெடுத்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போட்டு தள்ளுவோம், அதுதான் கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லி சமாளித்து அவனை அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே கலக்கம், ஒரு டவுட்டு, முக்கியமாக நம்ம ஹீரோட தம்பிக்கு ரொம்ப ரொம்ப டவுட்டு. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் ஹீரோயின் உடம்புல இருக்கிற ஹீரோவை காட்டினா, அங்கே ஜெயிலுக்குள்ளே இருந்துகிட்ருக்கான். அங்கே இருக்கிறவங்கள ஒம்புலுக்கிறான், ஒழுங்கா என்னை கொல்ல முடிஞ்சா கொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கே இருக்கிற வீரர்கள் செம்ம கடுப்பாயிட்டு உள்ளே வரப்ப அவன் அட்டாக் பண்ணுறான். எப்படி அட்டாக் பண்ணுறான்னா, இவன் போட்ட ரிங்கு தான், அதாவது இந்த பிரேஸ்லெட்டு தான் அவள் கையில் இருக்குல்ல, அதை யாராவது அட்டாக் பண்ண வந்தால் அது டிஃபெக்ட் பண்ணும்ல, அது மாதிரி பண்ணி அவங்கள அடித்து தூக்கி போட்டு அவன் அங்கேருந்து நம்ம ஹீரோயினை பார்க்க வரான். இங்கே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு, அப்பாடா இந்த மாதிரி மெத்தையில் படுத்து எவ்வளோ நாள் ஆச்சு, நல்லா தூங்கணும்ப்பா அப்படிங்கும்போது, சுற்றி நிறையா பொண்ணுங்கள் வந்துட்டு, மன்னரே மன்னரே அப்படின்னு கிட்ட நெருங்கும்போது, ஐயையோ அப்படின்னு கத்திக்கிட்டு, என் கற்புக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி அமுச்சு விட்றாங்க. அங்கே போகிறவங்க எல்லாமே காசி பேசிட்டு போகிறாங்க. என்னாச்சு நம்ம மன்னருக்கு, அவருக்கு எதுவும் உடல்நல கோளாறா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகும்போது, இதை கேட்ட நம்ம அசிஸ்டண்ட் பைப்பில், அப்படிலாம் பேசக்கூடாது, ஆமாம் அப்படிலாம் பேசக்கூடாது தான், ஆனால் உங்களை தான் கூப்பிட்றாரு உள்ள அப்படின்னு சொன்னேன்னு அவனும்
அவனுக்கு பயமாயி போயிடுது. என்னது என்ன கூப்பிடுறாரா? சரி மாஸ்டரே கூப்பிட்டாரு. இனிமேல் வேற வழி இல்ல அப்படின்ட்டு அவன் உள்ள போனதுக்கப்புறம் அவகிட்ட நெருங்கி நெருங்கி, "என்ன பார்த்தா உனக்கு என்ன ரொம்ப ரகாடா தெரியுதா? இல்ல நான் இதுவரையும் நம்ம பழகியிருக்கோம். உனக்கு எப்படி தெரியுதுங்கிறோனே?" அவனுக்கு அது டபுள் மீனிங்கா படுது. "அப்படிலாம் இல்ல மாஸ்டர், ஒண்ணும் இல்ல மாஸ்டர்" அப்படின்னு அவன் சமாளிச்சுட்டு இருக்கிறான். ஆனா ஹீரோயின் எப்பவுமே கொஞ்சம் நெருங்கி நெருங்கி பேசுவாள்ல. அந்த மாரி ஹீரோ பேசின உடனே அவனுக்கா பயம் உச்சத்த தொடுது. ஆகா! வேற வழி இல்ல. மாஸ்டர் உங்களுக்காக நான் என்ன சேவை வேணாலும் பண்றேன். இது தேவையில்லாத சேவைன்னாலும் அப்படின்ட்டு, "நீ என்ன சொல்றேன்னே எனக்கு புரியலையே" அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க நேரம், கரெக்ட்டா அங்கேருந்து வந்த ஹீரோயினு டபுக்குன்னு மேல பாய்ஞ்சு ஹீரோ மேல பாய்ஞ்சு கிஸ் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் ஹீரோ. இத பார்த்து அசிஸ்டன்ட் பைய புள்ள வெளியில ஓடிடுறான். "நான் தப்பிச்சேன்டா சாமி" அப்படின்ட்டு. அங்க முத்தம் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, "நீ என்ன முத்தம் கொடுத்தாலும் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இங்க இடி இல்ல, மின்னல் இல்ல. அது இருந்தா தான் நம்ம 2 பேரும் மறுபடியும் பாடி ஸ்வைப் ஆக முடியும். என் பேர கெடுத்துக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம நான் இந்த மாரி 2 பேர் உடம்பு ஸ்வைப் ஆகுது. நான் வீக்கா இருக்கேன்னு தெரிஞ்சா என்ன எத்தனை பேர் கொல்ல ட்ரை பண்ணுவாங்க தெரியுமா? என்ன கொல்லணும்னு இல்ல. உன்னையும் சேர்த்து கொன்றுவாய்ங்க. இப்போ உன்ன கொன்னா என்ன கொன்ன மாரி தான். 2 பேருமே செத்து போயிடுவோம். அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஆக இன்னும் 3 நாளுக்கு அப்புறம் தான் மின்னல் வரும். நான் வரும்போதே பார்த்தேன். அப்ப நம்ம 2 பேரும் மாறுறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது, அதுவரைக்கும் திமிரா கொஞ்சம் தெனா விட்டா கெத்தா நடந்துக்க. இந்த பாவம் பார்க்கறது, பயந்து ஓடுறது இந்த வேலைலாம் வச்சுக்கவே வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது, என்ன என்ன கண்ட்ரோல் பண்ற? வேற வழியே இல்ல. கழுதைக்கு வாக்கப்பட்டுட்டேன். 4 உத பின்னாடி வாங்கி தான் ஆவணும் அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு, அங்க கட் பண்ணி மாஸ்க் மேல தான் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின வேற நம்ம ஹீரோ தூக்கிட்டு போயிட்டான். அவ தான் அந்த ஸ்பிரிட் ஆவி அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாரி தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம, நான் வந்துட்டு எப்படியாவது அவங்கள நான் திரும்ப கொண்டு வருவேன். அதுக்கு யார வேணாலும் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற உளவாளிகள்ல ஒரு ஆளு, அதாவது நம்ம இப்போ ஹீரோயின் போனப்ப 2, 3 பொண்ணுங்க வந்துட்டு அவன் மேல சாஞ்சிருக்கும்ல. அதுல ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டு வந்திருக்கும். ஹீரோ பையில தான் அந்த டெஸ்னி புக் இருக்கு அப்படின்ட்டு. அந்த டெஸ்னி புக்க பார்த்திருந்தா, கண்டிப்பா அவங்க தான் அந்த லேடி அப்படிங்கிறது ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இன்ன வரையும் பார்க்கல. அப்போ அங்கேருந்து ஒரு ஹெல்ப் நமக்கு தேவை அப்படின்னு யோசிக்கும்போது, அங்கேருந்து யார் ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட தம்பி தான் வந்து நிக்கிறான். "எதுக்காக என்ன கூப்பிட்ட?" அப்படின்ட்டு இவன்ட்ட கேட்கும்போது, "உங்க அப்பா தான் நான் இந்த சிட்டிய நிறுவறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஒரு சில இடத்துல அவருக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எனக்கும் அவரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ உனக்கும் ஹெல்ப் தேவைப்படுது போல" அப்படிங்கிறப்ப, எனக்கு என்ன ஹெல்ப்பு? அதாவது பலவீனமான ஒருத்தன் பலமான ஒருத்தன அழிக்கணும்னா, இன்னொரு பலமான ஒருத்தனோட கை குக்கர் தானே வாஸ்தவம். என் பலத்த பத்தி குறைச்சு என்கிட்ட எடை போடுறியா? அவன் என்னைக்கு எங்க அப்பாவ கொன்னானோ, அன்னைக்கே அவன் சாவு என் கையில தான் அப்படின்னு எழுதப்பட்டுடுச்சு. இதுதான் உண்மை அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, அதே நேரம் அங்க ஹீரோயினும் பேசிட்டு ஹீரோ கிட்ட, "சரி நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். இவ்ளோ இதுவா இருக்கிற, என்னையும் நீ எதுவும் கொல்லல, எதுவும் பண்ணல. ஆனா உங்க அப்பாவ மட்டும் எதுக்கு கொன்ன?" அப்படிங்கிற மாரி அவ கேட்கிறா. அப்பதான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாய்ங்க. என்னன்னா, ஹீரோட தம்பி ஜெயில்ல இருக்கான். ஹீரோ தான் பறந்து வந்து அவங்க அப்பாவோட நெஞ்சிலேயே குத்தியிருக்கான். இப்ப கட் பண்ணி அங்க மாஸ்க் மேனையும் ஹீரோட தம்பியும் காட்டுறாய்ங்க. என் அண்ணனை விட குறைஞ்சவனா இல்ல அப்படின்னு அவன் சத்திய காட்டும்போது, எதுக்கா இருந்தாலும் ஒரு பலம் கூட தேவை. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு நெனைக்கிறேன். அத நீ ஏன் பயன்படுத்திக்க மாட்டேங்கிற? அ நீ வந்துட்டு எனக்கு நீ கடமைப்பட்டது இல்ல. நான் வந்துட்டு உனக்கு கடமைப்பட்டுருக்கேன். அப்படின்னு நெனச்சுட்டு இந்த ஹெல்ப்ப ஏத்துக்க. யோசிச்சு முடிவு பண்ணு அப்படிங்கிற மாரி அவன் இவன மைண்ட் வாஷ் பண்ணிட்டு போறான். அதே நேரம் அங்க ஹீரோயின் இருந்துட்டு, "இதெல்லாம் நான் ரூமர்ன்னு தான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா உங்க அப்பாவ போட்டு தள்ளினது நீ தானா? எனக்கெல்லாம் குடும்பம், குட்டி, பேரண்ட்ஸ் எதுவுமே இல்ல. உனக்கெல்லாம் இருந்து நீ கையால கொன்னுருக்கல்ல. என் நிலைமைய புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ ரொம்ப நல்லவ கிடையாது." அப்படிங்கிறப்ப 2 பேத்துக்குள்ள சண்டை வந்து காவலாளிகள கூப்பிட்டு கரெக்ட்டா ஹீரோவ வெளியில தள்ளிர்றான். "இதுக்கெல்லாம் ஒரு நாள் நான் உன்ன வச்சு செய்வேன்." அப்படிங்கிற மாரி மிரட்டிக்கிட்டே, "டேய் நான் இப்ப காடுடா. இந்த இடத்துக்கே நான் தான்டா தலைவரு. போடா டேய் இவன உள்ள விடாதீங்க." அப்படிங்கிற மாரி, அதுவும் "இவள உள்ள விடாதீங்க. இவ வந்தாலே நான் 10 அடி தாண்டி ஓடி போயிடுவேன்." அப்படின்னு சொல்லி ஹீரோவ லாக் பண்ணி வைக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன ரகல ஆக போகுதுங்கிறத நம்ம அப்புறம் அப்புறம் பார்ப்போம். தியா சினி சிஸ்டர் எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் அனீஷ் ப்ரோ, சீனு ராஜி ப்ரோ, அதுக்கப்புறம் வந்துட்டு கோகுல் ப்ரோ எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ராஜலட்சுமி ராதிகா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அப்புறம் நியூவாக ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மாதவி சதி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஹீரோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லியிருந்தீங்க. உங்களோட தாட்ஸையும் சொல்லுங்கள், அதையும் வாசிச்சிருவோம். இதில் யாரோட கமெண்ட்ஸையாவது நான் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்களேன், எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.